வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலை தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தாமை குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதியால் குழு நியமனம். கடும் காற்றுடன் கூடிய வானிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42 உயர்வு, மேலும் 20 பேர் காணாமல் போயுள்ளனர். காசினோ நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட்டால் வீதியில் இறங்க நேரிடும் என ஆஸ்கிரிய மகாநாயக்க தேரர் தெரிவிப்பு. லஞ்ச குற்றச்சாட்டுகளுக்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்ட கோமாங்கம நீதவான் பிணையில் விடுவிப்பு. சீரற்ற வானிலை தொடர்பில் உரிய முறையில் மக்கள் தெளிவுபடுத்தப்படாமைக்கான காரணங்களை கண்டறிவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளார். அண்மையில் சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் மீனவர்கள் காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் இந்த குழு ஆராய உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீனவர்களின் மரணங்களுக்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பிலும் அவர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விடயங்கள் தொடர்பிலும் இந்த குழு ஆராய உள்ளது. இது தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி அவரது செயலாளர் லலித் வீரதுங்கவுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குழுவின் அறிக்கையை விரைவில் தன்னிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி கோரியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பலத்த காற்று காரணமாக உயிரிழந்த மீனவர்களின் எண்ணிக்கை 42 உயர்வடைந்துள்ளது. கொழும்பில் 9 மீனவர்களும், காலியில் 23 மீனவர்களும், களுத்துறையில் 9 மீனவர்களும், நீர்கொழும்பில் 1 மீனவரும் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 20 மீனவர்கள் காணாமற் போயுள்ளனர். நேற்றைய தினம் வரை 27 மீனவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 29 மீனவர்கள் காணாமற் போயுள்ளதாகவும் நேற்றைய எமது இரவு நேர பிரதான செய்திகளில் நாம் தகவல் வழங்கியிருந்தோம். எவ்வாறாயினும் உயிரிழந்த மீனவர்களின் எண்ணிக்கை 42 உயர்வடைந்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் 22 மீனவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 43 மீன்பிடி படகுகள் கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் வரலாற்றில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏற்படாத கோர அனர்த்தமாகவே இது பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னர் மாத்திரையில் இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்த போதிலும் உயிரிழப்புகளோ அல்லது சொத்து சேதங்களோ ஏற்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடும் காற்றுடன் கூடிய வானிலையை அடுத்து ஏற்பட்ட அலையின் சீற்றத்தில் சிக்கி உயிரிழந்த மீனவர்களின் சடலங்கள் தற்போது கரையொதுங்கி வருகின்றன. தெஹிவளைச் சேர்ந்த பொனட் பெர்னாண்டோ மற்றும் திலகுபதிஸ் ஆகிய இருவரது இறுதிக்கிரைகள் இன்று இடம்பெற்றன. இந்த இரு மீனவர்களின் பூத உடல்களும் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டு மத வழிபாடுகளின் பின்னர் கல்கிஸ்ஸ பொதுமயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. අද මෙවැනි ශෝකනගාටුදායක කීපයක් අපේ ලංකාවේ ලංකාවේ දකුණු පළාත්වල මේ වගේ ශෝකයේ කනගාටුවට ඇති වෙන දුක් පුවත් අසන්න ලැබුණා. පුරා පරිපූර්ණෙන්ති සාගරම්. தெஹிவளையைச் சேர்ந்த யுகத் ரோஹன பெர்னாண்டோ கடும் காற்று காரணமாக நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்தார். அன்னாரது புது உடல் வைத்தியசாலையிலிருந்து மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. எனது 3 பிள்ளைகளும் 10 வயதில் இருந்தே கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு கடல் தொடர்பில் நன்றாகவே தெரியும். சுனாமியின் போதும் கூட இவ்வாறான அனர்த்தத்தை சந்திக்கவில்லை. 60 வயதான ஜே.ஆர். அன்சாரின் ஜனாசா நல்லடக்கம் மக்கோன பகுதியில் இன்று இடம்பெற்றது. நவலப்பிட்டியைச் சேர்ந்த அன்னார் மக்கோன பகுதியில் உள்ள தனது சகோதரரின் வீட்டிலிருந்து மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வந்துள்ளார்.
பலப்பிட்டி நகரைச் சேர்ந்த நிலன்சி குமாரடி செல்வாவின் இறுதிக்கிரியைகள் பலப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்றது. 48 வயதான அன்னார் 5 பிள்ளைகளின் தந்தையாவார். வளிமண்டலவியல் திணைக்களம் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எதிர்ப்பு குரல்களை வழங்குகின்றது. இதனை உறுதிப்படுத்தி கூறினால் கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம், உயிருக்கு ஆபத்து என்று உறுதியாக கூறியிருந்தால் சிறந்தது. பலப்பிட்டி மொஹோட்டிவத்த பகுதியைச் சேர்ந்த சுமணசேனடி சில்வாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக அன்னாரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. 49 வயதான அன்னார் 6 பிள்ளைகளின் தந்தையாவார். 3 பிள்ளைகளின் தந்தையான நிஷாந்தவின் பூத உடலும் மக்கள் அஞ்சலிக்காக அன்னாரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. பலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த அன்னார் தனது 43வது வயதில் உயிரிழந்துள்ளார். சீரற்ற வானிலையினால் 59 வயதான ரான்மூத்து விமலசிறியும் உயிரிழந்துள்ளார். பேருவளை மருதானி வீதியைச் சேர்ந்த அனுர லக்ஷ்மன் பெர்னாண்டோவின் பூத உடல் அன்னாரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. 48 வயதான அன்னார் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். நாம் உயிர்களையும் படகையும் காப்பாற்றிக் கொண்டு கரைக்கு திரும்பினோம். எமக்கு அவ்வாறான அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கவில்லை. கரை திரும்பிய பின்னரே விடயத்தை குறிப்பிட்டனர். அப்போது பலர் அனர்த்தத்தை எதிர்நோக்கியிருந்தனர். கடல் தொழில் அமைச்சர் உரிய கவனம் செலுத்தியிருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படவில்லை. வானிலை தொடர்பில் இன்று அறிவிக்க வேண்டுமே தவிர நாளை அல்ல. பலப்பிட்டி மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களே அதிக அளவில் உயிரிழந்துள்ளனர். பேருவளை மற்றும் தெஹிவளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களும் உயிரிழந்தவர்களில் அடங்குகின்றனர். வானிலையில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பில் அறியாமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதென மீனவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பலப்பிட்டி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடற்றொழிலுக்காக சென்று அலையில் சிக்கி உயிரிழந்த மீனவர்கள் 2 சடலங்கள் இன்று பலப்பிட்டி பகுதியில் கரையொதுங்கியிருந்தன. குறித்த 2 சடலங்களும் அடையாளம் காண முடியாதவாறு உருக்குறைந்துள்ளமையினால் அவை பலப்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக நமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அந்த மீனவர்களுடன் கடலுக்கு சென்று உயிரிழந்த மேலும் 2 சடலங்கள் வள்ளம் ஒன்றில் கரைக்கு இன்று பகல் கொண்டு வரப்பட்டன. பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் இந்த சடலங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அம்பலாந்தோட்டை ரங்தோம்பி கரையிலும் இன்று 2 சடலங்கள் கரையொதுங்கியிருந்தன. குறித்த 2 இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பிரஹானவத்த பகுதியைச் சேர்ந்தவர் என சந்தேகிக்கப்படும் மீனவரின் சடலம் ஒன்றும் பலப்பிட்டி மொஹெட்டிவத்த பகுதியில் இன்று கரையொதுங்கியது. களுத்துறை மக்கூன பகுதியில் இன்று எமது கமராக்களில் பதிவான காட்சிகளை இவை. மக்கோன திவுலகோட பகுதியைச் சேர்ந்த கஹபித்தான ஆராய்ச்சிலாகே தொன் ஜனக பிரியாந்த என்ற 35 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. பம்பலப்பிட்டி பகுதியில் இன்று பகல் 2 சடலங்கள் கரையொதுங்கியிருந்தன. தெஹிவளை மற்றும் மொரட்டுவை பகுதிகளைச் சேர்ந்தவர்களின் சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை பலப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த நீல் டி சில்வா தொடர்ந்தும் காணாமல் போயுள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இவர் 52 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையாவார். கசினோ சூதாட்ட நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட்டால் அதனை எதிர்த்து தாமும் வீதியில் இறங்க நேரிடும் என அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்த ரத்னித்த தேரர் என்று தெரிவித்துள்ளார். வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து கெசினோ சூதாட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள். இதனால் செல்வந்தர்களே அதிகளவில் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து வறியவர்களும் அதனை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். கொழும்பில் மிகப்பெரிய கெசினோ நிலையம் அமைக்கப்பட்டால் அதன் கிளைகள் நாடு முழுவதும் விஸ்தரிக்கப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது. இதனால் இந்த நடவடிக்கையை நாம் முற்றாக எதிர்க்கின்றோம். நான் இதுவரை காலமும் அரசியலில் ஈடுபடவோ அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயற்படவோ இல்லை. நாட்டின் அபிவிருத்திக்காக யார் வேண்டுமானாலும் வேலை செய்யுமாறு கூறுகின்றேன். இந்த சூதாட்ட நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டால் நாமும் வீதியில் இறங்குவோம். இந்த நடவடிக்கையுடன் தொடர்படுகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவோம்.
ஐக்கிய தேசிய கட்சியின் நாவலப்பிட்டி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மஹிந்த திசாநாயக்க அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்க தேரரை இன்று சந்தித்து ஆசி பெற்ற வேளையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து மஹிந்த திசாநாயக்க மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் ராமஞ்ச பீடத்தின் மகாநாயக்க தேரர் நாபானே பிரேமசிறி தேரர் ஆகியோரையும் சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஹோமாகம மாவட்ட நீதிபதி சுனில் அபேசிங்கவிற்கு கொழும்பு பிரதம நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. தலா 50 லட்சம் ரூபாய் வீதம் 2 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். வழக்கொன்றின் தீர்ப்பை சாதகமான முறையில் வழங்குவதற்காக பெண் ஒருவரிடம் இருந்து 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டுள்ளதாக ஹோமாகம மாவட்ட நீதிபதி சுனில் அபேசிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அந்த குற்றச்சாட்டிற்கு ஏற்ப இளஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கடந்த மாதம் 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நீதவான் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் கான்ஸ்டபிளை இம்மாதம் 24ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய சரித்திரத்தை படைத்துள்ள எமது சகோதர தொலைக்காட்சி அலைவரிசையான சிரசு டிவி இன்று தனது 15வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. இலத்திரனியல் ஊடக வரலாற்றில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ள சிரசு டிவி 15 அகவைகளை கடந்து 16வது அகவையில் இன்று கால் பதித்துள்ளது. மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்துள்ள சிரசு டிவியின் 15வது ஆண்டு நிறைவு நிகழ்வு ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். சிரசு டிவி எத்திக்கலமே வெனச நிசா ஸ்ரீலங்காவே மாத்தியசேஸ் ரசிகர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு புதிய நோக்கங்களுடன் நவீன தொழில்நுட்பத்துடன் நாளுக்கு நாள் புத்துயிர் பெறும் அலைவரிசை என்பதனால் சிரசு டிவி 15 வருடங்களாக இந்த தூரத்தை கடந்துள்ளது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் வானொலி சேவைகளும் தொலைக்காட்சி அலைவரிசைகளும் இன்று பொதுவாக மக்களின் ஒரு பங்காளர்களாக மாறியுள்ளன. ජීවිතේ කොටස්කරුවන් බවට පත්වෙමින් මාධ්‍ය ප්‍රමුඛයා වී තිබෙනවා. 1930 when this organization கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் 1930ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. நாம் பல வருடங்களாக மில்லியன் கணக்கான இலங்கை வாழ் மக்களின் வாழ்க்கையுடன் தொடர்பட்டு செயற்பட்டுள்ளோம். பல்வேறு செயற்பாடுகளினூடாக மக்களின் அன்றாட வாழ்வுடன் இந்த ஊடக வலையமைப்பு தொடர்பு பட்டுள்ளது. ஊடகம், பொருட்கள், சேவைகள் என அனைத்து துறையிலும் நாம் மக்களை நெருங்கியுள்ளோம். நாம் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றோம். அதே போன்று எமது பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் வாழ்விற்கு புது பொலிவூட்டுகின்றோம். சாமானியன் அசாமானிய දෙයක් කරන්නට இன்பத்திலும் துன்பத்திலும் சிரசு டிவி உங்களுடன் இருக்கிறது என்ற நம்பிக்கையை கடந்த 15 வருடங்களாக நாம் வழங்கினோம். தற்போது நாம் அந்த நம்பிக்கையை பாதுகாத்துக் கொண்டு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உங்களுக்கு அருகிலேயே உங்களது உயிர் மூச்சை போன்று இருப்பதற்கு தயாராகின்றோம். கடந்த 15 வருடங்களாக நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்த அனைத்து மாற்றங்களின் போது மக்களுடன் ஒரு ஊடகம் இருந்திருக்குமாயின் அது சிரசு ஊடக வலையமைப்பாகவே இருக்கும். කිසියම් මාධ්‍ය ආයතනයක් හිටියා නම් හැම විටම එකසේ සිටි එකම මාධ්‍ය ජාලය උනේ සිරස මාධ්‍ය ජාලයයි. சிரசு டிவியின் 15வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நேற்றிரவு சமய நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றது. இதேவேளை 15 வருடங்களாக முன்னோக்கி பயணிக்கும் சிரசு ஊடக வலையமைப்பின் வரலாற்று சாதனைகள் அடங்கிய சிரசு வம்சம் என்ற பதிவேடு இன்று வெளியிடப்பட்டது. இந்த பதிவேட்டின் முதல் பதிவு திருப்பீடகம் நூல் எழுதப்பட்ட மாத்தளை அலுவலகாரையில் இடம்பெற்றது. அந்த பதிவேடு இன்று ரத்மலானை ஸ்டைன் கலையகத்திற்கு எடுத்து வரப்பட்டது. இந்த பதிவேடு நாடளாவிய ரீதியில் எடுத்துச் செல்லப்பட உள்ளதுடன் இதன் போது ரசிகர்களின் கருத்துக்களும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளன. அந்த நிகழ்வு இன்று இவ்வாறு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்றைய நாள் முழுவதும் ரசிகர்களுக்காக இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ඔබ හැත ඉඳන් ඇවිදින් මගේ පා